அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் தேரே இஸ்குமே. தேரே இஸ்குமே ரஞ்சனா என்கிற காதல் காவியத்தை கொடுத்த கூட்டணி தனுஷ் ஆனந்த் எல்ராய் கூட்டணி. அதே கூட்டணி தனுஷ் அவர்கள் நடிப்பில் ஆனந்த் எல்ராய் டைரக்ஷனில் உருவாகி வெளிவந்துள்ள படம் தேரே இஸ்குமே. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்திய விமானப்படையின் வீரராக இருக்கும் தனுஷ் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தனக்கு மேல் உள்ள அதிகாரிகள் பேச்சை கூட கேட்காமல் தன் மனதிற்கு சரி எனப்பட்டதை செய்து வருகிறார். கட்டுப்பாட்டுடன் இவர் செயல்பட வேண்டும் என்பதற்காக தனுஷை சைக்காலஜி மருத்துவரிடம் கவுன்சிலிங் எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்படுகிறது. இந்த உத்தரவு கதாநாயகி கிருத்தி சனோனிடம் செல்ல தானே முன்வந்து தனுஷுக்கு கவுன்சிலிங் தருவதாக கூறுகிறாரு. இருவரும் சந்திக்க முன்கதை தொடங்குகிறது. கல்லூரியில் படித்து வரும் தனுஷ் மிகவும் வன்முறையான மனிதனாக இருக்கிறார். மறுபக்கம் தனது ஆய்வறிக்கை மூலம் எப்படிப்பட்ட வன்முறையான மனிதனாக இருந்தாலும் அவரை நார்மலான மனிதனாக மாற்ற முடியும் என நம்புகிறார் கிருத்தி. வன்முறையான மனிதனாக இருக்கும் தனுஷை நார்மலாக மனிதனாக மாற்றிவிட்டால் கிருத்தியின் தேசிஸ் ஆய்வறிக்கை நிறைவு பெறும். அவரோட PhD. இதனால் தனுஷுடன் பழக ஆரம்பிக்கிறார் கிருத்தி. அதனால் தனுஷுக்கோ தன்னை காதலித்தால் தங்களுடைய தேசிஸ் ஆய்வறிக்கைக்கு உதவுகிறேன் என கூறுகிறார் தனுஷ். சரி, நான் இதை காதலாக பார்க்கலை, நீ வேணும்னா என்னை காதலிச்சுக்க என கிருத்தி கூற இருவரும் பழக ஆரம்பிக்கிறார்கள். இதில் இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது. ஆனால் வன்முறையோடு இருக்கும் இப்படி ஒரு மனிதனை கிருத்தியால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனாலும் தனது தந்தையை பார்க்கும்படி தனுஷிடம் கூறுகிறார். அங்கே அவங்க அப்பாவை பார்க்க போன இடத்துல அந்த கதாநாயகியோட அப்பா தான் ஒரு IAS அதிகாரினும் பிரிமிஸ் மெயின் அண்ட் இன்டர்வியூ ஆகியவற்றை கடந்து இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன். அதை நான் ஒரு IAS ஆஃபீஸரு, இவ்வளோ தூரம் நான் உயர்ந்து வந்திருக்கேன், உன்னுடைய தகுதி என்ன, நீ என்ன வேலை செய்கிறாய் என தனுஷிடம் கிருத்தியின் தந்தை தனுஷை அவமானப்படுத்த இதனால் மனமுடைந்து போகும் தனுஷ் யூபிஎஸ்சியை படிக்க போகிறாரு. அந்த IAS நான் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் IAS படித்து முடித்து அதிகாரியாகி காட்டுறேன் என கூறி கிருத்தியை காத்திரு என சொல்லிவிட்டு செல்கிறார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிமிஸ் முடித்துட்டு கிருத்தியை பார்க்க வர்றாரு தனுஷ். ஆனால் கிருத்தி தனக்கான வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டார். இருவருக்கும் திருமணம் நடக்க உள்ள நிலையில் தனுஷ் அங்கு வர மிகப்பெரிய கலவரமாகுது. இந்த கலவரத்தில் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார் தனுஷ். தனுஷின் தந்தை பிரகாஷ்ராஜ் இந்த சூழ்நிலையில் மரணம் அடைகிறாரு. ஒரு பக்கம் காதலிக்கு திருமணம், மறுபக்கம் தந்தையின் மரணம். இதன் பின் என்ன நடந்தது என்பதே தேரே இஸ்குமே படத்தின் கதை. சிறு வயதில் ஏற்பட்ட மிகப்பெரிய துயரத்தில் ஒருவன் குணம் எப்படி மாறுகிறது, அதே குணம் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி மாறுகிறது என்பதை எமோஷனலாக காட்டியுள்ளார். அதேபோல் கிருத்தி சனோன் நடிப்பை பாராட்டியே ஆகணும். தனுஷுக்கு நிகரான நடிப்பை திரையில் காட்டியுள்ளார். 2ஆம் பாதியில் லேடி தேவதாஸ் போல காதலால் பாதிக்கப்பட்டு வாடும் காட்சிகளில் கிருத்தியின் நடிப்பு வேற லெவல். இவர்களை தாண்டி அனைவரையும் கண் கலங்க வச்சிருக்காரு பிரகாஷ்ராஜ். ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருக்கும் மகனை பார்த்து கொள்ளும் தந்தையாக படம் முழுக்க இருப்பாரோ என எதிர்பார்த்த நிலையில் மகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எந்த எல்லைக்கும் தந்தை செல்வான் என அது சண்டை போடுவது மட்டுமல்ல, தனது கௌரவத்தை விட்டு கொடுப்பதும் என்பதை பிரகாஷ்ராஜ் தனது நடிப்பில் சிறப்பாக காட்டியுள்ளார். கதாபாத்திரங்களை தாண்டி இயக்குனர் ஆனந்த் எல்ராய்
ஆனந்த் எல் ராய் அமைத்த திரைக்கதை காட்சிகளும் நம்மை கவர்ந்து தமிழ் டப்பிங்கில் சில இடங்களில் சொதப்பியிருக்காங்க. அந்த காட்சியின் எமோஷனல் நம்முள் கடத்துகிறது. ஆரம்பத்திலேயே ஸ்டேஷனில் இருக்கும் தனுஷை கிருத்தி சனோன் அழைச்சி செல்லும் காட்சி அப்படியே டியூட் படத்தில் இடம்பெற்ற நிலையில் கிளைமேக்ஸ்லையும் நீ தான் என் குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லும் நிலையில் டியூட் படம் தான் நமக்கு ஞாபகம் வருது. அது கிட்டத்தட்ட டியூட்டாகவே தனுஷோட டியூட் மாதிரியே இது மாறுது. ஏற்கனவே ராயன் கிளைமேக்ஸில் தனுஷ் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அபர்ணா பாலமுரளி போவாங்க. அதேமாரி குபேரா படத்துலையும் ஒரு குழந்தை, இந்த படத்துலையும் ஒரு குழந்தை. தனுஷை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு என்று தான் கேட்க தோணுது நமக்கு. அம்பிகாபதி படத்தை போல ஒரு காதல் காவியத்தை கொடுக்கிறேன் என இயக்குனர் முயற்சி செஞ்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மானின் இசைதான் இந்த படத்துக்கு உயிர் நாடியாக உள்ளது. தனுஷ் வழக்கம் போல காதல் தோல்வி இளைஞனாக நடித்து அசத்தி இருக்காரு. அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பீஸ்ட்டு, திருவிளையாடல், டிராகன், டியூட் என ஏகப்பட்ட படங்களோட கலவையாக தான் இந்த படம் உருவாகி இருக்கு. தேரே இஸ்குமே கல்லூரியில் டிராகனாக ரவுடிசம் பண்ணி கொண்டு சுற்றி கொண்டிருக்கும் தனுஷை மனிதர்களிடமிருந்து வயலன்ஸ் முற்றிலுமாக நீக்க முடியும் என தனது பிஹெச்டி படிப்புக்காக தனுஷை கதாநாயகி பரிசோதனை எளியாக்குகிறார் கிருத்தி. அழகான பெண்ணை பார்த்ததும் அராஜகமான இளைஞனுக்கு காதல் வந்து விடுகிறது. அவர் சொல்வதையெல்லாம் கேட்கிறாரே. கடைசியில் இன்னொருவரை கட்டுப்பிடிச்சு கொண்டே டாட்டா காட்டி கிளம்ப மீண்டும் அசுரனாக தனுஷ் மாறுகிறார். தனுஷ் ஏன் விமானப்படையில் சேர்றாரு, அங்கே கீர்த்தி சனோனுக்கு என்ன வேலை என ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கலுடன் இந்த படத்தை ஆனந்த் எல் ராய் கதை சொல்லியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் தனது காதல் மெட்டுக்களை போட்டு படத்தை காப்பாற்ற முயற்சி செஞ்சிருக்காரு. பணக்கார பெண் ஏழை பையன் காதல் கதையா, ரக்கட் பாய் படித்த பெண் காதல் கதையா, கதாநாயகி ஏன் தனுஷை தேடுறாங்க, கடைசி வரைக்கும் ஏன் தனுஷுக்கு தொல்லை கொடுக்கிறார் என ஏகப்பட்ட குழப்பங்கள். இயக்குனர் காதலை புனிதப்படுத்துகிறாரா அல்லது காதல் வலியை மட்டுமே கொடுக்கும், காதலிக்கவே வேண்டாம் என சொல்லுகிறாரா என சொல்கிற படம் தான். ஒரு லவ் ஸ்டோரி மூவி, ஹிந்தி படம் தான். தனுஷ் கதாநாயகங்கிறதுனால தமிழ் டப்பிங்லே வந்திருக்கு. இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம்.